வணக்கங்க. நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சமையல்காரர் பொண்ணுல பார்க்க போறது பொங்கல் பண்டிகையை பத்தி தான். பொங்கல் பண்டிகை அன்னைக்கு எந்த டைம்ல பொங்கல் வைக்கணும், எந்த மாதிரி நம்ம பொங்கல் வைக்கும்போது பூஜைகள் செய்யணும் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பொங்கல் பண்டிகைங்கிறது என்னன்னு பார்த்துட்டோம்னா, மண்ணுக்கும் விண்ணுக்குமான ஒரு பண்டிகைங்க. அதாவது நம்ம விவசாயத்துக்காக நம்ம பயன்படுத்திய நிலங்களையும், அதற்கு உதவிய உயிரினங்களையும், அதுக்கு முக்கியமான ஆதாரமாக இருக்கக்கூடிய சூரியனையும் நம்ம வழிபடக்கூடிய நாள் தான் இந்த பொங்கல் பண்டிகை. இயற்கையை நம்ம நன்றியோட நினைச்சு பார்த்து அதுக்கு பூஜை பண்ணி சாமியை வழிபடுற நாள் தான் இந்த பொங்கல் பண்டிகைங்க. ஆடி மாதம் விதை விதைச்சு ஆடி மாதத்துலேருந்து உழைச்சி சேர்த்த நெல் எல்லாத்தையும் மார்கழியில் வீடுக்கு கொண்டு வருவாங்க. அதை தை மாதம் முதல் நாளில் பொங்கல் வச்சு இயற்கைகளுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கிற நாள் தான் இந்த பொங்கல். இந்த பொங்கல்ங்கிறது வந்து மொத்தம் 4 நாள் இல்லைங்களா? முதல் நாள் வந்து போகி பண்டிகை, அதுக்கடுத்தது வந்து தைப்பொங்கல், அதுக்கப்புறம் மாட்டுப்பொங்கல், அதுக்கப்புறம் காணும் பொங்கல். இந்த தை மாதம் பொங்கலுக்கு முன்னாடியே நம்ம வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருவோம். இந்த போகி பண்டிகை அன்னைக்கு நம்ம மெயினாக பண்ண வேண்டியது என்னென்னா காப்பு கட்டு. போகி பண்டிகை அன்னைக்கு முன்னாடியே நம்ம வீடெல்லாம் க்ளீன் பண்ணிடுறோம் இல்லைங்களா? போகி பண்டிகை அன்னைக்கு காலைல எந்திரிச்சு தலைக்கு குளிச்சுட்டுங்க வீடெல்லாம் இந்த காப்பு கட்டுற வேலையை நம்ம ஆரம்பிச்சிருவோன்னு. காப்பு கட்டுங்கிறது என்னென்னு பார்த்துட்டோம்னா, வேப்பலை, ஆவாரம்பூவு, பூலாம்பூவு இது எல்லாத்தையும் சேர்த்தி வச்சு நம்ம வீட்டு வாசல்லையும் எல்லா ரூம்லேயும் கொண்டு போய் வைப்பாங்க. இது எதுக்காகனா, மார்கழி மாதம் வந்து ரொம்ப குளிராக இருக்கும். அதுக்கப்புறம் தை மாதம் வந்து கொஞ்சம் வெயில் காலம் அப்படியே அதிகரிக்க ஆரம்பிக்கும். அப்போ வந்து நம்மளுக்கு நோய் நொடிகள் அண்டாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த காப்பு கட்டு நடக்கும். காப்பு கட்டு எதுக்காகன்னு இன்னொரு காரணம்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து தை மாதம் பிறக்கறதுனால முன்னாடியே வீடெல்லாம் சுத்தம் பண்ணி வெள்ளை அடித்து க்ளீன் பண்ணி வச்சுருப்போம். அப்போ வந்து நம்ம வீடு ரொம்ப சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு துர்தேவதைகள் வந்து உள்ளே நுழையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் அப்போ நம்ம இந்த மாதிரி காப்பு கட்டி வச்சோம்னா அதை பார்த்துட்டு உள்ளே வந்து துர்தேவதைகள் வரமாட்டாங்க அப்படிங்கிறதும் ஒரு ஐதீகம். இந்த காப்பு கட்டில் மெயினாக நம்ம யூஸ் பண்ணுற பொருட்கள் வந்து என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, வேப்பலை வந்து அப்படியே பச்சையாக செடியிலேருந்து பொறிச்சிட்டு வந்ததாக இருக்குங்க. அடுத்தது ஆவாரம்பூ வந்து நல்லா காஞ்சது மாதிரி இருக்கும். அடுத்தது பூலாப்பூலாம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நடந்து போயிட்டு இருக்கையில் காடுகளில் நிறைய முளைச்சி கிடக்கு. இந்த 3 தான் வந்து மெயினாக கட்டுவாங்க. இது கூடயே நிறைய பேர் மாவளை, கருந்துளசி எல்லாத்தையும் சேர்த்தி கட்டுவாங்க. நாங்கள் வந்து எப்பவுமே வேப்பந்தலை, ஆவாரம்பூவு, பூளைப்பூவு இந்த 3ஐயும் சேர்த்து வச்சு தான் காப்பு கட்டுவோம். இந்த பொங்கலுக்காக பர்ச்சேஸ் பண்ணுறப்ப நீங்கள் மார்க்கெட் வழியாக போயிட்டு இருந்தீங்கன்னா ரோட்டோரத்தில் எல்லாமே கட்டாக கட்டி வச்சு வித்துட்டு இருப்பாங்க. ஒரு கட்டு பூலாம்பூவு, ஒரு கட்டு ஆவாரம்பூ வாங்கிட்டு வந்தீங்கன்னா வேப்பந்தலை பக்கத்தில் இருக்கிற மரத்தில் பொறிச்சிக்கலாம். பொறிச்சிட்டு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சா போதுங்க. அதாவது ஒரு 2 கொத்து வேப்பந்தலை கையில் எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் ஒரு கொத்து பூலாம்பூவும் ஒரு கொத்து ஆவாரம்பூவும் வச்சு நம்ம வீட்டில் எல்லா பக்கம் வைக்கணுங்க. முதல்ல வைக்கிறது எங்கேன்னா சாமி ரூமில் வச்சிடணும். அதுக்கப்புறம் சமையல் கட்டில் வந்து நம்ம அடுப்பு மேலே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா ரூமுக்கும் வச்சுட்டுங்க நம்ம வீட்டு வாசல் நுழைவாயில் இருக்குது இல்லைங்களா, கதவு மெயின் என்ட்ரன்ஸு, அங்கேயும் சொருகி வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஆடு மாடு கட்டுறதுக்கு தொண்டுப்பட்டி வச்சுருந்தாவோ, நம்ம வேலை செய்கிற இடம் அதாவது நம்ம கடகண்ணி வச்சுருந்தோம்னாவோ, அதுக்கப்புறம் காரு, பைக்கு அந்த மாதிரி நம்ம வச்சுருக்க சைக்கிள் அந்த மாதிரி நம்ம வச்சுருக்கிற வண்டிகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும் சொருவி விடணுங்க. நம்ம வீடு மெத்த வீடாக இருந்துச்சுங்கன்னா மொட்டை மாடி மேலே போய் வீட்டோட 4 முனைக்குமே இந்த காப்பு கட்டு வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம பாத்ரூம் டாய்லெட் இருந்துச்சுன்னா அதுலேயும் போய் கொஞ்சம் கொஞ்சம் வைக்கணும். இந்த ரூம்குள்ளே வச்சது, பாத்ரூம் டாய்லெட்லலாம் வச்சது, சைக்கிள் பைக்லலாம் வச்சதெல்லாம் வந்து ஒரு 3 நாள் கழிச்சு எடுத்துக்கலாம். ஆனால் வீட்டு வாசலில் சொருகி வச்சது வந்து அப்படியே ஒரு 6 மாதத்து வரைக்கும் வச்சுருக்கலாங்க. தலையில் வந்து உள்ளே வரப்போ போகிறப்போ இடிக்காமல் இருக்கிற மாதிரி மேலே நல்லா ஓரமாக சொருகி வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு அது 6 மாதத்துக்கு மேலே அது அப்படியே இருக்கும். அது வந்து வீட்டில் இந்த வெயில் காலத்தில் நம்மளுக்கு கெட்ட கிருமிகள் தாக்காமல் இருக்கிறதுக்காக மூலிகைகள்லாம் உதவுது. அதனால தான் அதை வந்து நம்ம காப்பு கட்டு வந்து நம்மளுக்கு காப்பாக உறுதுணையாக இருக்கும். அப்படிங்கிறனால தான் இதை வந்து நம்ம காப்பு கட்டுன்னு சொல்கிறோம். போகி பண்டிகை அன்னைக்கு நைட்டு வந்து நாங்கள் அவரைக்காய் வாங்கிட்டு வந்து அதை வேவிச்சு அந்த கொட்டையை மட்டும் சாப்பிடுவோம். அந்த அவரைக்காய் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்னதாக நம்ம கை விரல் சைஸுக்கு தான் இருக்கும். அதில் வெறும் கொட்டை தான் இருக்கும். அதை வந்து கட் பண்ணி போட்டு வணக்கி சாப்பிட முடியாதுங்க. அது பார்த்தீங்கன்னா நம்ம பீஸ் இருக்குது இல்லைங்களா, பட்டாணி, அதை எப்படின்னா வாங்கிட்டு வந்து தோல் லேசாக இருக்குது, அதை பிச்சுட்டு பட்டாணி வெளியே எடுத்துக்கிறோம் இல்லைங்க, பச்சை பட்டாணி. அதே மாதிரி தான் இந்த அவரைக்காயும் இருக்கும். தோல் ரொம்ப லேசாக இருக்குது, உள்ளே பிரித்து எடுத்திங்கன்னா ஒரு 5 விதை 6 விதை இருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா போகி பண்டிகை அன்னைக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி இருந்தே கடைகளில் மார்க்கெட்லலாம் அந்த அவரைக்காய் விற்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அவரைக்காய் ஒரு 1/4 கிலோ வாங்கிட்டு வந்து நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு ஒரு 1/4 மணி நேரம் வேக வச்சோம்னா அந்த கொட்டை நல்லா வெந்துரு. அதுக்கப்புறம் அந்த தோலை உரிச்சிட்டு சாப்பிட்றணும். சாப்பிட மாட்டோம்னா அடுத்த பிறவியில் வந்து நம்ம கழுதியாக பிறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க. அதனால் போகி பண்டிகை அன்னைக்கு நைட்டு கண்டிப்பாக அந்த அவரைக்காயை வாங்கிட்டு வந்து வேவிச்சு சாப்பிட்ருவோம். உங்களுக்கு அந்த விதை அவரைக்காய் கிடச்சிதுன்னா வாங்கிட்டு வந்து நீங்கள் வேவிச்சு சாப்பிடுங்க. இந்த காப்பு கட்டுக்கு அடுத்த நாள் வந்து தைப்பொங்கலுங்க. இந்த தைப்பொங்கல் வந்து நிறைய பேர் காலையில் சூரிய பொங்கலாக வைப்பாங்க, சாயங்கால நேரம் வாசப்பொங்கல் மாதிரி சாயங்கால நேரமும் பொங்கல் வைப்பாங்க.
மெயினாக வந்து தைப்பொங்கல் அன்னைக்கு காலையில் நேரம் பொங்கல் வைக்கிறது தான் நல்லது. ஏன்னா தைப்பொங்கல்ங்கிறது வந்து சூரியனுக்கு நம்ம நன்றி தெரிவிக்கிறது. அதனால் காலையில் நேரம் பொங்கல் வைக்கணும். இந்த பொங்கல் அன்னைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வாசலில் தாங்க பொங்கல் வைக்கணும். ஏன்னா இது சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கிற மாதிரி இருக்கிறதுனால நம்ம சூரியனை பார்த்த மாதிரி மண்ணில் எல்லா பொருட்களையும் வச்சு நம்ம பொங்கல் வைக்கணும். பொங்கல் வந்து மண்பானையில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த மண்பானை தான் வந்து 5 பூதங்களையும் தனக்குள்ளே அடக்கி இருக்கும். நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் கலந்து செய்கிறது இந்த மண்பானை. அதனால் நீங்கள் இப்போ தான் முதல்ல பொங்கல் வைக்க போகிறீங்கன்னு நினச்சிங்கன்னா மண்பானையை வாங்கிட்டு வந்து வைங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. அது வந்து நம்மளாம் 5 பூதங்களையும் நம்ம வச்சு பொங்கல் வச்ச மாதிரி இருக்கும். இன்னொன்று சிறிய கூலி தொழிலாளியை வாழ வச்ச மாதிரியும் நம்மளுக்கு இருக்கும். இல்லை நீங்கள் பரம்பரையாக செம்பு பாத்திரத்தில் இல்லாட்டி வெங்கல பாத்திரத்தில் பொங்கல் வைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அதுலேயும் வைக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் முதல்ல வைக்க போகிறீங்க, இல்லாட்டி இப்போ வைக்கணும் எதில் வைக்கிறதுன்னு தெரியலன்னு தோணுச்சுன்னா நீங்கள் மண்பானையே வாங்குங்க. பித்தளை பானை வாங்குறதுக்கு பதிலாக. பொங்கல் வந்து வீட்டுக்கு வெளியில் வாசல்லையோ இல்லாட்டி மண் நிலத்துலையோ தான் வைக்கணும். அதனால் பொங்கலுக்கு முந்தின நாளே வந்து நம்ம எங்கே வைக்க போகிறோமோ அந்த இடத்துல வந்து சாணி போட்டு நல்லா வலிச்சு விட்ருங்க. அப்படி வலிச்சு விட்றதுக்கு மாட்டு சாணம் இல்லாட்டி கொஞ்சோண்டு தண்ணியில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூளை போட்டு அந்த இடத்துல தெளிச்சு விட்ருங்க. அடுத்த நாள் அந்த இடத்துல நம்ம பொங்கல் வச்சுக்கலாம். ஏன்னா பொங்கல் வைக்கிறதுக்கு பொங்கல் வைக்கிறப்ப நம்ம தொளிச்சுட்டு இருந்தோம்னா ரொம்ப ஈரமாக இருக்கும், வச்சு சாமி கும்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். தைப்பொங்கல் அன்னைக்கு காலையில் எந்திரிச்சுங்க, தலை குளிச்சுட்டு வீட்டு வாசலில் கோலம் போட்டு நம்ம பொங்கல் வைக்கிற வேலையை ஆரம்பிச்சுக்கலாம். நிறைய பேர் வந்து பொங்கல் வைக்கிறது ஒரு 5:30 மணிக்கு ஆரம்பித்து சூரிய உதயத்தப்போ பூசை பண்ணி முடிச்சிருவாங்க. இல்லாட்டி நல்ல நேரம் பார்த்து நிறைய பேர் வைப்பாங்க. பொங்கல் வைக்கிறதுக்கு ரொம்ப நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலையில் 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும், இல்லாட்டி 8 to 9 வச்சுக்கலாம். அப்படி வைக்க முடியாட்டி மத்தியானம் 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் வைக்கலாம். ஏன்னா 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் சூரிய உரையும், 8 மணிலேருந்து 9 வரைக்கும் சுக்கிர உரையும் இருக்குதுங்க. மத்தியானம் 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் வைக்கலாம் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. நம்ம நிறைய நல்ல விஷயங்கள் செய்யும்போது மற்ற மத்தியானத்தில் செய்ய மாட்டோம். ஆனால் இந்த பொங்கலுங்கிறது வந்து சூரியனுக்காக தான் நம்ம வழிபடுறோம். அதனால் வந்து சூரியன் உச்சம் பெற்றிருக்கிற மத்தியான நேரத்துலேயே நம்ம பொங்கல் வைக்கலாம். அந்த 12 மணிலேருந்து 1 மணிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குரு ஓரை. அதனால் அதுவும் ரொம்ப நல்ல நேரம் தான். அதனால் அப்பவும் நம்ம பொங்கல் வச்சுக்கலாங்க. ஏன்னா காலையில் நேரத்தில் இருந்துச்சு ஒத்த ஆளாக்குறவங்க சீக்கிரமாக பொங்கல் வைக்க முடியாது. அதனால் 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் கூட நீங்கள் வைக்கலாம், தப்பே கிடையாது. இந்த பொங்கல் வைக்கிறதுக்குங்க மண்பானை வாங்கும்போது நல்லா தட்டி பார்த்து வாங்கணும். ஏன்னா நல்லா காஞ்சு நல்லா சுட்ட பானை தான் வந்து தட்டி பார்த்தோம்னா நல்லா சவுண்டு வரும். அப்புறம் எந்த விரிசலும் இல்லாத மாதிரி பானையை பார்த்து வாங்கிட்டு வந்துடணுங்க. பானையை வாங்கிட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதுக்குள்ளே பானையை போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அப்போ தான் அந்த பானையில் இருக்கிற ஏர் பபிள்ஸ்லாம் நல்லா தண்ணி குடிச்சிட்டு நம்ம பானையை அடுப்பில் வைக்கும்போது விரிசல் விடாமல் இருக்கும். நல்லா ஒரு 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊறினதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம விளக்கிலவருக்கு யூஸ் பண்ணுற நார் இல்லாட்டி நம்ம தேங்காய் நாரை போட்டு உள்ளே வெளியே எல்லாம் நல்லா தேய்ச்சிக்கணுங்க. ஏன்னா அந்த பானையில் வெடிப்பு வராமல் இருக்கணுங்காக கொஞ்சம் மண்ணை தண்ணியில் கலக்கி உள்ளே வெளியெல்லாம் தேய்ச்சிருப்பாங்க. அது வந்து நம்ம சமைக்க அந்த சாப்பாட்டில் மண் வந்துகிட்டே இருக்கும். அதனால் இந்த மாதிரி நார் வச்சு உள்ளே வெளியெல்லாம் நல்லா தேய்ச்சி ஒரு 2-3 டைம் தண்ணியில் கழுவிட்டே இருக்கணும். அப்படி கழுவுனோம்னா நம்ம பானையில் இருக்கிற எக்ஸஸ் ஆகிற மண் எல்லாமே போயிடும். மறுபடியும் நம்ம அடுத்த டைம் சமைக்கும்போது எந்த மண்ணும் நம்மளுக்கு சாப்பாட்டுக்குள்ளே வராது. இப்படி நல்லா கழுவிட்டு வெயில்லையோ இல்லாட்டி சமையல் கட்டிலையோ ஒரு ஓரத்தில் கொஞ்சம் ஒந்திரிச்சு வச்ச மாதிரி குப்பரை வச்சு நல்லா காய விட்டுருங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாளோ இல்லை அதுக்கு அடுத்த நாளோ பொங்கல் வைக்கிறப்ப எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பொங்கல் வைக்கிற அன்னைக்கும் காலையில் இந்த மண்பானையை எடுத்து மண்பானையை சுற்றி 3 பக்கம் திண்ணீர் பட்டை வச்சு சந்தன குங்குமம் வச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து இந்த மண்பானைக்கு மஞ்சள் கொத்தையும் கட்டி விட்டுக்கலாம். இதுவே வந்து வெங்கல பானையில் வைக்கிற மாதிரி இருந்தோம்னா கொஞ்சோண்டு மண்ணை தண்ணியில் குழச்சிட்டு அந்த வெங்கல பானையில் கீழால் நல்லா தேய்ச்சி விட்றணும், கொஞ்சம் ஒரு பாதி அளவுக்கு. ஏன்னா இதை நம்ம வந்து விறகடுப்பில் வச்சு சமைக்க போகிறோம் இல்லைங்களா, கறி பிடிச்சிக்க கழுவுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் வந்து மண்ணை தண்ணியில் குழச்சி இந்த பாத்திரத்து மேலே முதல்ல தேய்ச்சி விட்ருங்க. அதுக்கப்புறம் திண்ணீர் பட்டை போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம விலைக்கு கழுவும் போது அந்த கறி எல்லாம் ஈஸியாக போகும். அப்படி மண் போட்டு ஒவ்வொருத்தங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி மண் போட்டு பூசுறதுக்கு பதிலாக ஏற்கனவே சாம்பல் இருக்கும் இல்லைங்க அடுப்பில், அந்த சாம்பலை வந்து கொஞ்சோண்டு தண்ணியில் குழச்சி அதையும் பூசிவிடுவாங்க. இது அவிய விருப்பம்தான். இந்த பொங்கப்பானையை அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பொங்கப்பானைக்கு தண்ணி ஊற்றிக்கணுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பால் ஊற்றி பொங்கல் வைப்பாங்க. ஒவ்வொருத்தங்க வந்து நம்ம எந்த அரிசி போட போகிறோமோ, அதாவது பச்சரிசி போட போகிறோம் இல்லைங்களா, 1 டம்ளர் போடுற மாதிரி இருந்தோம்னா அதை வந்து 2 டைம் நல்லா தண்ணி ஊற்றி கழிஞ்சிட்டு அந்த தண்ணி வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருவாங்க, கீழே ஊற்ற மாட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தில் ஊற்றி வச்ச தண்ணி வந்து நம்ம பொங்கப்பானை மேலே கொஞ்சம் மேலால் தூக்குனாப்பில் ஊற்றணும். அப்படி ஊற்றும் போதே வந்து கொஞ்சம் நுரக்கட்டி நிற்கி அதை வந்து அடுப்பு மேலே வச்சு அடுப்பு பற்ற வைக்கணுங்க. அடுப்பு வந்து ஏற்றும் போது என்ன பண்ணணுங்கன்னா அடுப்பு வந்து முதல்ல விரவு, தேங்காய் மட்டை இல்லாட்டி மாட்டு வரட்டி அதெல்லாம் வச்சுக்கிட்டு கற்பூரத்தை வச்சு சாமி கும்பிட்டு அடுப்பை ஏற்றணும். அதுக்கப்புறம் நம்ம தீ எரிச்சு விட்டே வந்தோம்னா பொங்கல் வந்து அது பாட்டுக்கு அது பொங்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பொங்கல் பொங்கினதுக்கப்புறங்க பொங்கல் வந்து எந்த சைடு பொங்கினாலும் ரொம்ப நல்லது தான், நீங்கள் எதையும் நினச்சிக்க வேண்டாம். பொங்கல் பொங்கினதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் நம்ம பொங்கப்பானை வழி தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து ஒரு பாதி பாத்திரம் அளவுக்கு இருக்கிற அளவுக்கு பொங்கப்பானையில் இருக்கிற தண்ணி வந்து வடித்து எடுத்துருங்க.
பொங்கப்பானையில இருக்கிற தண்ணி வந்து மோந்து எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு வச்சிருக்கிற அரிசியும், பருப்பையும் அதுக்குள்ள போட்டு நல்லா வேக வச்சு பொங்கல் ரெடி பண்ணிக்கலாம். பொங்கல் வேக வேக தண்ணி பத்தாட்டி நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லைங்களா சூடான தண்ணி, அதை வந்து உள்ள ஊத்தி ஊத்தி நம்ம பொங்கல் செஞ்சுக்கலாம். பொங்கல் செஞ்சதுக்கப்புறம் பொங்கலை வந்து கீழே இறக்கி வச்சுருங்க. பொங்கல் வைக்கிறதுக்கு அடுப்பு வந்துங்க 3 செங்கலை கூட்டி வச்சு அடுப்பு ரெடி பண்ணிக்கலாம். இல்லாட்டி 3 கருங்கல் மாதிரி சேர்த்து வச்சு அடுப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தவங்க வந்து புதுசாக மண் அடுப்பு வாங்கிட்டு வந்து அதுலேயே பொங்கல் வைப்பாங்க. ஒவ்வொருத்தங்க டெய்லி தண்ணி காய வைக்கிறதுக்குலாம் அடுப்பு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்கல்லங்க, அந்த அடுப்புக்கே வந்து சாணியெல்லாம் போட்டு வலிச்சுட்டு கரை கட்டி வச்சுருப்பாங்க. அந்த அடுப்புக்குமே நம்ம திண்ணீர் பட்டையெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் அதில் நம்ம பொங்கல் வச்சுக்கலாங்க. பொங்கல் வச்சுட்டு இருக்கும்போதே நம்ம பொங்கல் எங்கே இறக்கி வைக்க போகிறோமோ அந்த இடத்த வந்து வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து அழகாக டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னாவே போதும். 3 கரும்பு வந்து மேலே முனையை கட்டி விட்டு முக்கோண வடிவில் வச்சுட்டாங்கன்னா அதுக்குள்ளே நம்ம வச்ச பொங்கல் பானையை கொண்டு போய் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக மஞ்சள் புள்ளையார் பிடிச்சி அதை வாழை மேலேயோ இல்லாட்டி வெத்தலை மேலேயோ வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சு வச்சுருக்கோணுங்க. அதுக்கப்புறம் ஒரு தலவாழை இலை போட்டு வச்சு அதில் வாழைப்பழமும் தேங்காயும் வச்சுருக்கோணும். அப்புறம் நம்ம பொங்கல் ரெடி ஆனதுக்கப்புறம் அந்த பொங்கலை வந்து ஒரு 2-3 கரண்டி அந்த இலையில வச்சு சூரியனுக்கு படப்பு மாதிரி போட்டுக்கோணுங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த மாதம் கொடிக்காய் நிறையா பூக்கு கொடிக்காயும் கொண்டு வந்து வைப்பாங்க. இல்லாட்டி வெண்பொங்கல் மாதிரி வச்சுருந்தாங்கன்னா அவை வந்து கொடிக்காயிலேயே கூட்டு எல்லா கொடிக்காயும் வச்சு கூட்டு மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியும் வச்சு நம்ம படம் போட்டு சாமி கும்பிடலாம். நிறைய பேர் கரும்புகளை குட்டி குட்டியாக வெட்டி அந்த இலையில வச்சுருப்பாங்க. வாழைப்பழத்தை குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருப்பாங்க. இதுவே ஒவ்வொருத்தங்க என்ன பண்ணுவாங்கன்னா 9 இலை 7 இலை அந்த மாதிரி படம் போடுறப்ப வந்து குட்டி குட்டியாக இலையை கிழிச்சு அதுக்கு மேலே பொங்கலை வச்சுருவாங்க. சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அதை அவி எடுத்து சாப்பிட்றதுக்கும் ஆச்சு, பக்கத்து ஊரில் கொண்டு போய் கொடுக்குறதுக்குமே அந்த 9 இலை போட்டு வச்சுருக்காங்க இல்லைங்களா, அதை வந்து பயன்படுத்திக்குவாங்க. இது வந்து அவி விருப்பம் தான். பொங்கல் வைக்கும்போது நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது பொங்கல் வந்து பொங்கி வரும்போது குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைம் சொல்லணும். நிறைய பேர் வந்து வீட்டில் சங்கு வச்சுருப்பாங்க. அந்த சங்கையும் வந்து இந்த பொங்கல் வந்து பொங்கி வரப்ப அந்த சங்கையுமே ஊதுவாங்க. இந்த இடத்துல 2 குத்து விளக்கு இல்லாட்டி 2 மண் விளக்கு இல்லாட்டி ஒரே ஒரு காமாட்சி விளக்கு ரெட்டைத்திரி போட்டு நம்ம ஏற்றி வச்சிடணுங்க. நம்ம படப்புலலாம் ரெடியான பொங்கலெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டுங்க பூசை பண்ண வேண்டிய நேரம். பூசை பண்ணுறப்போ வந்து வீட்டில் இருக்கிற ஆண்கள் தான் வந்து தேங்காயை உடச்சி வைக்கணும். தேங்காயை உடச்சி வச்சுட்டு ஒரு சொம்பில் கொஞ்சம் தண்ணி வச்சுருப்பாங்க. அந்த தண்ணி வந்து பொங்கப்பானை மேலே 3 டைம் நீர் விளாவிட்டு அதுக்கப்புறம் நம்ம படப்பில் வச்சுருக்கிறோம் இல்லைங்களா தேங்காய் பழம் பொங்கல் அதுக்கும் வந்து நீர் விளாவணும். அதுக்கப்புறம் சூரியனை பார்த்து சூரியனுக்கு நீர் விளாவிட்டு கற்பூர ஆரத்தி காட்டணும். கற்பூர ஆரத்தி முதல்ல மஞ்சள் பிள்ளையாருக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பொங்கப்பானைக்கெல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் சூரியனுக்கும் காமிச்சிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஆரத்தி எடுத்துக்கிட்டு நம்ம திண்ணீரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பொங்கலை சாப்பிட ஆரம்பிச்சுக்கலாம். பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுக்கலாங்க. இந்த மெத்தடு வந்து ஊரில் இருக்கிறவங்க கிராமத்தில் இருக்கிறவங்களாம் ஈஸியாக செஞ்சிடலாம். இதுவே வெளிநாட்டிலையோ வெளியூர்லேயோ இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி விடவெடுப்பில் வச்சு வெளியே வாசலில் வச்சு பொங்கல் வைக்க முடியாது. அவ என்ன பண்ணலாம்னா நம்ம நார்மலாக கேஸ் அடுப்புலேயே வச்சுக்கலாங்க. பாத்திரத்துக்குள்ளே எப்படி பொட்டு வைக்கிறோமோ அதே மாதிரி வச்சுக்கிட்டு கேஸ் அடுப்புக்கு வந்து நம்ம போகி பண்டிகை அன்னைக்கு நைட்டே வந்து கேஸ் அடுப்பு கிச்சன் மேடையில் சுத்தம் பண்ணி வச்சிடணும். ஏன்னா வந்து நம்ம அன்றைக்கி ஃபுல்லாக சமைச்சிருப்போம். அன்றைக்கி நைட்டு வந்து நம்ம எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சிட்டோம்னா அடுத்த நாள் காலையில் பொங்கல் வைக்கிறதுக்கு வசதியாக இருக்குது. அப்போ வந்து அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சிங்க அடுப்பு நம்ம நைட்டே சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அந்த அடுப்பு மேலே 4 முனையிலையும் கோலம் போட்டு நடுவுலையும் ஒரு நட்சத்திரமாட்ட கோலம் போட்டு அதுக்கப்புறம் நம்ம பொங்கல் பானைக்கெல்லாம் பொட்டு வச்சு பொங்கல் பானையை வந்து கேஸ் அடுப்பு மேலே வச்சு நம்ம பொங்கல் வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் பொங்கல் வச்சு முடிச்சதுக்கப்புறம் வேணால் நம்ம பால்கனிலேயோ இல்லாட்டி வெயில் அடிக்கிற வீட்டுக்கு வெளியிலேயே கொண்டு வந்து ஒரு டேபிள் மாதிரி போட்டு வச்சு அதில் வாழை இலை போட்டு கரும்பெல்லாம் கிடச்சதுன்னா கரும்பு வச்சு வாழைப்பழம் தேங்காயெல்லாம் வச்சு நம்ம செஞ்சு வச்சுக்கிற சக்கரை பொங்கலையும் வச்சு சக்கரை பொங்கல் பானையும் கொண்டு வந்து வச்சு சூரியனுக்கு பூசை பண்ணி நம்ம பொங்கல் பண்டிகையை கொண்டாடலாம். அப்போ வந்து மஞ்சள் பிள்ளையாரை வந்து பிடிச்சி வைக்கிறதுக்கு நம்ம மறக்கவே கூடாதுங்க. இப்படி நம்ம பொங்கல் வைக்கும்போது நம்மளுக்கு மஞ்சள் கொத்து கிடைக்காட்டிங்க ஒரு மஞ்சள் கட்டையை ஒரு மஞ்சள் கயிறில் சுற்றிங்க அதை வந்து நம்ம பொங்கல் வைக்கிற பானை மேலே கட்டி விட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம பொங்கல் வச்சுக்கலாம். ஒவ்வொருத்தங்க வந்து இங்கே பால்கனி இல்லைங்க வெளியே வச்சு சாமி கும்பிட முடியாதுன்னு நினைக்கிறவங்க வந்து ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க. நம்ம சாமி ரூம்லேயே வந்து வாழை இலையை போட்டு நம்ம படப்பு போட்டுக்கலாம். வாழை இலை கிடைக்காதவங்க வந்து நம்ம இது வரைக்கும் சாப்பிடாத புது தட்டமாக இருந்துச்சுன்னா அதில் நம்ம பொங்கல் தேங்காய் வளத்தை வச்சு நம்ம சாமி கும்பிட்டுக்கலாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பொங்கல் வந்து நீங்கள் குக்கரில் வைக்கிறத விட சின்னதாக ஒரு பாத்திரமாக இருந்தாலும் சரி அதில் வச்சு பொங்கல் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல்னு சொல்லி செய்கிறது தான் வந்து உண்மையான பொங்கலுங்க. குக்கரில் வச்சு விசில் வரப்போ பொங்கலோ பொங்கல்னு சொல்கிறத விட சின்ன பாத்திரத்தில் நம்மளுக்கு எவ்வளோ தெரியுமோ எப்படி செய்ய தெரியுமோ அந்த மாதிரி செஞ்சு கும்பிட்றதுலாம் வந்து மனசு திருப்தியே பொங்கல் பண்டிகையை முழுசாக கொண்டாடின மாதிரி இருக்கும். அதனால் உங்கள்கிட்ட ஈய பாத்திரம் இருக்குதோ எவர் சில்வர் பாத்திரம் இருக்குதோ பித்தளை பாத்திரம் இருக்குதோ எந்த பாத்திரம் இருந்தாலும் சரி மனசில் நம்ம நிம்மதியோட மன சந்தோஷத்தோட பொங்கல் பண்டிகை கொண்டாடணும்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சு ஒரு பாத்திரத்தில் நீங்கள் பொங்கல் வச்சு பொங்கல் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல்னு சொல்லி நம்ம பொங்கல் எப்படி பொங்கி வருதோ அதே மாதிரி நம்ம வீட்டில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பொங்கி வரணும்னு சாமி கும்பிட்டிங்கன்னா அதுவே போதுங்க.
தைப்பொங்கலுக்கு அடுத்த நாள் வந்து மாட்டுப் பொங்கலுங்க. நம்ம விவசாயத்துக்கு உதவிய ஆடு மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமா நம்ம இந்த பொங்கல் செய்வாங்க. இந்த பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா அவியவி தொண்டு பெட்டி எங்கே ஆடு மாடு கட்டி வச்சுருக்கிறாங்களோ அந்த இடத்துல போய் வந்து நிலத்தை சுத்தம் பண்ணி அந்த இடத்துல பொங்கல் வச்சு ஆடு மாடுகளுக்கு கொடுப்பாங்க. இது வைக்கிறது வந்து மோஸ்ட்லி சக்கரை பொங்கலாகவும் வெண்பொங்கலும் வைப்பாங்க. அதை வந்து மாடுகளுக்கு கொடுக்கும்போது பழத்தை போட்டு பிணைஞ்சி வெண்பொங்கலை கொடுப்பாங்க. அப்புறம் கரும்புகளையும் நல்லா குட்டி குட்டியாக வெட்டி ஆடு மாடுகளுக்கெல்லாம் கொடுப்பாங்க. இதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா காணும் பொங்கல். கடைசி நாள் பொங்கலோட கடைசி நாள் வந்து காணும் பொங்கல். இன்றைக்கி வந்து நம்ம சொந்தக்காரங்க நண்பர்கள் விவசாயத்துக்கு உதவியவங்க எல்லாத்துக்கும் நம்ம நன்றி தெரிவிக்கிற விதமா அவி இருக்கிற இடத்துக்கோ இல்லாட்டி பொதுவான ஒரு இடத்துக்கோ போய் பொங்கல் வச்சு அந்த நாளை வந்து நம்ம கொண்டாடுவோம். மெயினாக வந்து இந்த பொங்கலோட சாராம்சம் என்னங்கன்னா நன்றி உணர்வு தான். நம்மளுக்கு உதவிய எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிக்கிறதுனா, அதாவது முதல் நாள் தைப்பொங்கல் வந்து இயற்கை சூரிய கடவுளுக்கு வந்து நன்றி தெரிவிக்கிறோம் இல்லைங்களா. 2வது நாள் வந்து விவசாயத்துக்கு உதவிய ஆடு மாடுகளுக்கு கால்நடைகளுக்கு வந்து நன்றி தெரிவிக்கிறோம். 3வது நம்ம விவசாய தொழிலுக்கு உதவியாக இருந்த உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிற விதமாக காணும் பொங்கல் கொண்டாடுறோம். இந்த வருடத்தோட துவக்கத்தில் வர ரொம்ப முக்கியமான பண்டிகையான இந்த பொங்கல் பண்டிகையை உங்கள் சொந்த பந்தங்களோட ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுங்க. இந்த வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கணும். இந்த பொங்கல் எப்படி பொங்கி வருதோ அதேமாதிரி நம்ம வீட்டில் சந்தோஷம் பொங்கி வரணும், மகிழ்ச்சி பொங்கி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாத்துக்கும் என்னோட பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூங்க. எல்லாத்துக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லு. 2 பேருக்கு சொல்லக்கூடாது, எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். சரி, பொங்கல் வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லு. சத்தமா அழகா நீட்டா. பொங்கல் வாழ்த்துக்கள். பாய்.